உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அப்பதான் கால் பண்றாரு. ஹலோ டாட். மாயா, அங்க எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? நல்ல வேலை டாட், நீங்களே கால் பண்ணிட்டீங்க. டாட், எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10 lakhs தேவைப்படுது. ரொம்ப அவசரம் டாட். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல இருக்காரு. நான் அவரை பத்தின டீடைல் அனுப்புறேன், நீ அவரை போய் பாரு. அவர் பணம் கொடுப்பாரு, நீ வாங்கிக்க. தேங்க்யூ டாட். என்னம்மா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு நீ உடனே போய் பாரு, பணத்தை வாங்கி. சரி டாட், ஓகே பை. மா, அண்ணன் என்னம்மா சொன்னாரு? அவரு ஃப்ரெண்ட போய் பார்த்து வாங்கிக்க சொன்னாரு. மாமா, நீங்க உடனே கோர்ட்டுக்கு போங்க. போய் வக்கீல் கிட்ட பணத்துக்காக போயிருக்காங்க, வந்துருவேன்னு சொல்லுங்க. நான் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ உடனே கிளம்புமா. சரி சரிம்மா, நீ பாத்து போ. மாமா வாங்க மாமா, போலாம். வண்டி எடுங்க, போலாம். சிவா, என்னாச்சு? பணம் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? அம்மா, மாயா எங்க? சார், நாங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல. அதனால மாயாவுடைய அப்பா பணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதை வாங்குறதுக்காக தான் மாயா போயிருக்காங்க சார். ஐயோ, எதுக்காக மாயா எனக்காக இவ்ளோ கஷ்டப்படணும்? இதெல்லாம் வேண்டாம், விட்டுறலாம்ப்பா. நான் ஜெயிலுக்கே போய்க்கிறேன். தங்கச்சி, என்ன தங்கச்சி பேசுற? நாங்கெல்லாம் இருக்கிறப்ப உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோமா? அப்படிலாம் நடக்க விட மாட்டோம். இங்க பாரு, நாங்க இருப்போம். என் மருமக பணத்தோட வருவா. நீ தைரியமா இரு. இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு போயிடலாம், சரியா? ஏமா, நீங்க தான் கிஷோர் அனுப்புற பொண்ணா? ஆமா சார். சார் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இதுல 10 லட்சம் ரூபா இருக்கு. இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உடனே கிளம்பணும். வரேன் சார். நல்லது. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. சரிங்கம்மா. என்னாச்சுண்ணா? அண்ணா, அடி எதுவும் பட்டுச்சா? இல்லம்மா, அடி எதுவும் படலமா. இவ்ளோ ஸ்பீடாவா வருவீங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. ஏதாவது சீரியஸா இருந்தா என்ன பண்ணுவீங்க? தெரியாம வந்துட்டேங்க. ஐயோ, அண்ணா, சீக்கிரம் வாங்கண்ணா. வாங்கம்மா, வண்டியில இருங்கம்மா. அம்மா, அம்மா, நீங்க சொன்னதை நான் செஞ்சிட்டேம்மா. இந்த அப்படியா? சூப்பருங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. வரம்மா. ஜானகி, என்ன ஆனாலும் நீ ஜெயிலுக்கு போறதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ காலத்துக்கும் ஜெயிலுக்குள்ள நீ ரகுராம விட்டு பிரிஞ்சிருக்க தான் போற. சிவராமா சார், இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. பணம் கட்டியே ஆகணும். மாயா வருவாங்களா இல்லையா? இத பாருங்க, என் மருமக பணத்தோட வந்துருவா சார். ஆமா சார். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். இப்போ வந்துருவாங்க சார். சார், மாயா வந்துட்டான். சார், பணத்தை ரெடி பண்ணிட்டேன்.
ஜாமீன் வாங்கிடலாம்ல. பணத்தை கட்டிட்டா போதுமா, கண்டிப்பா ஜாமீன் கிடைச்சிரும். அப்பாடா. மாயா, என்னம்மா ஆச்சு? பணத்தை காணோம். வெள்ளை காகிதமா இருக்கு. ஐயோ, மாயா, என்ன மாயா சொல்ற? பணத்தை காணோமா? ஆமா சித்தப்பா, பாருங்க. காணோம் சித்தப்பா. எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. என்னம்மா வெறும் பேப்பரா இருக்கு? ஐயோ, எங்க மாமா போச்சு? இப்ப என்ன பண்றது? ஐயோ, 10 லட்சம் ஆச்சே, எப்படிம்மா காணாம போச்சு? என்ன மாயா இது? ஆ? ஒருவேளை மாயா, இப்ப நீ வந்தல ஆட்டோ, அதுல ஏதாவது விட்டியா? மச்சான், ஆட்டோ இங்க தான் நிக்குது. இத வாங்க குடி, போய் பார்க்கலாம். நான் போய் பாக்குறேன். ஆட்டோ, அண்ணா, அண்ணே, 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 ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா, உள்ள அண்ணா, பாருங்க மச்சான். ஒரு நிமிஷம். என்னமாச்சு? அண்ணா, பணம் எடுத்துட்டு வந்தேன், அதை மிஸ் பண்ணிட்டேன்னா. ஐயோ, என்னம்மா சொல்ற? வண்டியில காணாமேமா? என்ன மச்சான், எப்படி மிஸ் ஆயிருக்கும்? மச்சான், ஆ? ஆட்டோலயும் பணத்தை காணோம். இப்போ என்ன மச்சான் பண்றது? ஐயோ, தெரியலையே மாமா. மாயா, என்ன மாயா இது? பணம் எப்படி காணாம போச்சு? மாயா, பணம் கொடுத்தப்போ உள்ள பணம் இருந்துச்சா? நீ பாத்தியா? பார்த்துதான் சித்தப்பா வாங்கினேன். அப்ப பணம் இருந்துச்சு. இப்ப எப்படி மாறுச்சுன்னு ஒண்ணுமே புரியல. மாயா, 5 மினிட்ஸ்ல டைம் முடிச்சிடும். அப்புறம் ஜாமீனும் வாங்க முடியாது. சார் சார் சார், மாயா, மாயா, அழாத. வேண்டாம், விட்டுரு. நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னேன்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. முதல்ல நான் வெளியே வரணும்னு நினைக்கல மாயா. அண்ணி, நான் சொல்றத கேளு. தங்கச்சி, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. வக்கீல் சார், வேற எதுவும் வழி இல்லையா சார்? இன்னைக்கு எடுக்கலன்னா ரிமாண்ட் பண்ணிடுவாங்க சார். அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு தான் வாங்க முடியும். ஐயோ, ஐயோ, சரி, எப்ப கிடைச்சா என்ன? கிடைக்கும் போது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஜெயிலுக்கு போறதுல எனக்கு எந்த கவலையும் இல்ல. பெரியம்மா, நான் பணம் வாங்கிட்டு தான் வந்தேன். எப்படி மாறுச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ முதல்ல அழாத. அழறத நிறுத்து. வக்கீல் சார், வக்கீல் சார், வேற ஏதாவது பண்ண முடியுமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல சார், இதுக்கப்புறம் அவங்கள சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஐயோ, சார் சார், பணம் கட்டினாதான் ஜாமீன் எடுக்க முடியும். ஆமா சார், ஏதாவது பண்ணுங்க சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.